ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அட்டமாதிபதியை வெற்றி கொள்வது எப்படி, இதன் தலைப்பு. ஜாதகத்தில் ஒரு பயமுறுத்துற மாதிரியான வீடு அப்படின்னா 8ஆம் இடத்தையும் சொல்லலாம். ஒரு மனிதனை தலைகுப்புற கீழே தள்ளி விடுற வீடு 8. இந்த 8ஆம் அதிபதி தசை வருது அப்படின்னாலே ஒரு ஜர்க் அடிக்க தான் செய்யும். உயிரை பாதுகாக்கும் 8ஆம் இடத்துக்கே உயிரை எடுக்கிற பவரும் உண்டு. அப்போ மோசமான வீடுகளில் இதுவும் ஒரு முதன்மையான வீடு தான். 6ஆம் இடம் ஹைலைட்டாக இருக்கும், 8ஆம் இடமும் ஒரு ஹைலைட்டான வீடு. இந்த 8ஆம் இடத்தின் பாதகம் அட்டமாதிபதியை நாம் எப்படி வெற்றி கொள்வது? பொதுவாக 8ஆம் இடம் நமக்கு துன்பங்களை தரும்னா அந்த துன்பத்திற்கான விதையாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா பேராசை. பேராசை தான் முதல்ல வரும் உள்ள. அதாவது ஆசை என்பது வேறு, பேராசைங்கிறது வேறு. இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சராசரியான எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மனிதன் ஆசைப்படலாம், அதில் எந்த விதமான நெகட்டிவும் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் நான் உழைக்கவே மாட்டேன், முயற்சியே பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு கூரையை வச்சுட்டு காசு கொட்டணும், நான் 1 ரூபா தான் முதல் போடுவேன், ஆனால் எனக்கு 1 கோடி ரூபா வரணும் அப்படிங்கிறதுக்கு பேர் பேராசை. இந்த லாட்ரி சீட்டு வாங்குறதுங்கிறதும் கூட பேராசைன்னு ஒரு வெளிப்பாடு தான். இதை குறிக்கிறது 8ஆம் இடம். அடுத்தவன் சொத்துக்கு எப்போ பார்த்தாலும் ஆசைப்படுறது 8ஆம் இடம் தான். ஊராம் வீட்டு சொத்தை தனதாக்கி கொள்வதற்கான முயற்சிகள் எல்லாமே 8ஆம் இடம். இதில் ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்கும், நிறைய பேருக்கு தோல்வியாகும். 8ஆம் இடம் உழைக்காமல் பணம் வரும் வழியை குறிக்கிறது. அட்டமாதிபதி உங்களுக்கு துன்பத்தை தர போகிறாருன்னா நீங்கள் உழைக்கிறதுல சோம்பேறித்தனமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அட்டமாதிபதியை வெற்றி கொள்வது எப்படி? யார் ஒருவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரோ, யார் ஒருவர் அதிர்ஷ்டத்துக்கு பின்னாடி போகாமல் இருக்கிறாரோ, யார் ஒருவர் நான் உழைச்ச பணம் எனக்கு வந்தால் போதும்னு நினைக்கிறாரோ, யார் ஒருவர் அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படாமல் இருக்கிறாரோ அவங்களுக்கு அட்டமாதிபதி ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் சூட்சமம். புரிஞ்சுதா உங்களுக்கு? என்னோட ஜாதகத்தில் அட்டமாதிபதி ஆச்சு, 8 சூரியன். இப்போ உழைக்கிறதுக்கு என்றைக்குமே நான் தயங்கினதே இல்லை. 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 14 மணி நேரத்துக்கு மேலே என்னுடைய சர்வீஸ், என் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறோம், நைட்டு பார்த்திங்கன்னா 8-8:30 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ 12.5 மணி நேரம் கிட்டத்தட்ட அப்பாயின்மெண்ட்லேயே போய்டும். இது போக வீடியோ போடுறது, இதுக்கான நோட்ஸ் எடுக்கிறது, கிளாஸுக்கு ரெடி ஆகிறது, ஆன்லைன் வகுப்புகளை சரி பண்ணுறதுன்னு எல்லா விதத்துலையும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும். லீவுங்கிறதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த அட்டமாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுவாருன்னு நம்ம யோசித்தோம்னா மாட்டிக்குவோம். ஸோ மெயின் பாயிண்ட்டு, 8ஆம் அதிபதி திசையோ 8ஆம் அதிபதி புத்தியோ உங்களுக்கு நடக்குது. அட்டமாதிபதி துன்பத்திலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா முதல் விதி ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயில். ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணலாம், ஹார்ட் ஒர்க்கே பண்ணிகிட்டு இருக்கணும் இல்லை, ஆனால் உழைக்க தயங்கக்கூடாது. அதிர்ஷ்டத்தை பெரிதாக நம்பக்கூடாது. உழைக்காமல் கிடைக்கும் வழிமுறைகளை ஃபாலோ பண்ணக்கூடாது. பேராசை தாங்க அட்டமாதிபதியை உங்களை கொண்டு சிக்க வைக்கிற இடம். அதீத ஆசைப்படுறது உங்களை சிக்க வைக்கும். அந்த அதீத ஆசை உங்களை வீழ்த்திடும். உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்டான்னு நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. புரியுதாங்களேங்க? இப்போ 5 ரூபா ஒருத்தன் சூதாட்டத்தில் ஆடுவான், 10 ரூபா கிடைக்கும். 10 ரூபா ஒருத்தன் திருப்பி வைப்பான், 20 ரூபா கிடைக்கும். 20 ரூபா வச்சோடனே 40 ரூபா கிடைக்கும். வைக்கிறதெல்லாம் டபுள் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த தடவை கொண்டு 1000 ரூபாய் வைப்பான், போயிடும். புரியுதா உங்களுக்கு? கிடைச்சது என்னமோ 40 ரூபா, போனது 1000 ரூபா. இந்த மாதிரி தான் பங்குச்சந்தையில் ட்ரேடிங் பண்ணி வெற்றியாளர் ஆயிடணுங்கிறது செபியே சொல்லுது. 93% பேர் ஒன்றும் இல்லாமல் 0 ஆகிடுறான். மீதி 5-6% பேர் பேங்க் வட்டி அளவு கூட சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க. யாரோ ஒருவர் 2 பேர் பணம் சம்பாதித்து மூட்டையாக எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு இங்கே 1000 பேர் பலிகடா ஆகிறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த ஆசையை தூண்டி விடுற இடம் 8. சூதாட்டம், கேம்லிங், ஸ்பெக்குலேஷன், உழைக்காமல் வர்ற பணம், அடுத்தவர் சொத்தின் மேல் ஆசைப்படுவது, திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிடணும்னு நினைக்கிறது, திடீர் அதிர்ஷ்டத்தின் பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறது, கிரிப்டோ கரன்சி மாதிரியான விஷயங்கள், ஆன்லைன் மோசடிகளில் சிக்கிக்கிறது. ஆன்லைன் மோசடியில் சிக்கிறதுனுடைய சூட்சம் என்னன்னு நினைக்கிறீங்க? பேராசையினுடைய ஒரு வெளிப்பாடு தான்.
பேராசையினுடைய ஒரு வெளிப்பாடு. உங்களுக்கு அந்த ப்ரைஸ் விழுந்திருக்கு சார்னு ஒரு ஃபோன் வரும். அப்படியா, என்ன ப்ரைஸு அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கும் போது, இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, நீங்கள் இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கட்டணும், டேக்ஸ் கட்டினீங்கன்னா, டேக்ஸ் கட்டினா தான் சார் காசு கொடுக்க முடியும்னு நல்லா தேன் ஒழுக நெய் ஒழுக பேசிடுவாங்க. மேலே முடிஞ்சு போச்சு. நமக்கு இது வந்திருக்காது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்ம ஒரு தடவை நம்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்குள்ளே போக மாட்டோம் இல்லையா? ஆனால் அதை செய்ய தவறுகிறோம். அதுதான் பிரச்சனை. ஸோ பேராசையை ஒழித்து கட்டினால், உழைப்பின் மேன்மையை உணர்ந்து கொண்டீர்கள் என்றால், உழைக்க தயங்காத நிலையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை அட்டமாதிபதி ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் சூட்சுமம். மேச லக்னத்துக்கு லக்னாதிபதியே அட்டமாதிபதியே வருவார். அப்போ இவர்கள் அந்த உறுதியான மனநிலை குணத்தை எடுக்க வேண்டியது அவசியம். ரிஷப லக்னத்துக்கு குரு அட்டமாதிபதியே வருவார். அதிக லாபத்தை தரக்கூடியவர். ஏன்னா 11ஆம் அதிபதி அவர் தான் இல்லையா, தனக்காரகன் வேறு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா சிட் பண் போடுறேன், சீட்டு போடுறேன், அங்கே காசை போடுறேன், இங்கே காசை போடுறேன்னு சொல்லிட்டு சிக்கலில் மாட்டக்கூடிய விதி உடையவர்கள். அதனால் இவர்கள் அந்த மாதிரி தன விஷயத்தில் தப்பான முடிவு எடுக்காமல் இருக்கணும். மிதுன லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக சனி வருவார். உழைப்பின் மேன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம். இவங்க ஓபி அடிப்பாங்க. உழைக்கிறேன் உழைக்கிறேன் உழைக்கிறேங்கிற மாதிரி மேம்போக்கா அப்படியே மேனாமினிக்கு வேலை பண்ணிக்கிட்டு உழைக்காமல் தயங்குவாங்க. அதனுடைய தாக்கத்தை இவங்க சந்திப்பாங்க. கடகலக்கணத்துக்கும் சனி அட்டமாதிபதியாக வருவார். இவங்களும் உழைக்கிறேங்கிற பேர் வழியில் ஏமாற்றுவதை குறைத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அட்டமாதிபதியிலிருந்து வெளியே வந்துடலாம். சிம்மலக்கணத்துக்கு அட்டமாதிபதியாக குரு வருவார். அவரே 5 கூடையவர். அதீதமாக கௌரவம் பார்த்து வீணாக போகிறது சிம்மலக்கணம் தான். யாராவது இவங்களை முகஸ்துதி பண்ணாலோ பாராட்டினாலோ போதும், இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லிட்டா போதும். அடேங்கப்பா அவருக்கு என்னப்பா சூப்பரான ஆள்ப்பா அப்படி சொல்ல காப்பாற்றிடுவாருன்னு ஐஸ் வச்சு காலி பண்ணிவிடுவாங்க. அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். கன்னிலக்கணத்துக்கு அட்டமாதிபதியாக செவ்வாய் வருவார். சகோதரர்கள் நண்பர்களால் அதிகமாக நம்பி வீணாக போகிற அமைப்பு இது. அதிகாரம் பதவிக்கு ஆசைப்பட்டு மேல் பதவிக்கு ஆசைப்பட்டு நிறைய கஷ்டப்படக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டாகும். இதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இடம் வாங்கி வீணாக போகிறதுல அதிகமாக கன்னிலக்கணம். தலைமை பொறுப்புக்கு வரணுங்கிறதுக்காகவே நிறைய லாசைகளை சந்திக்கக்கூடிய விதி கன்னிக்கு வரும். துலாலக்கணத்துக்கு அட்டமாதிபதியாக சுக்கரனே வருவார். இவர் குடும்ப ஸ்தானாதிபதியாகவும் வருவார். 2 கூடைய தனாதிபதி காலபுருஷனுக்கு இவங்களுக்கு 8ஆம் அதிபதிங்கனால இவங்களும் பண விஷயத்தில் தன்னை கட்டுப்படுத்திக்குவதன் மூலமாகவும் பேராசையை குறைத்து கொள்வதன் மூலமாகவும் சரியான இடத்துக்கு போயிடலாம். விருச்சிக லக்னத்துக்கு அட்டமாதிபதி புதன். ரிஷபத்துக்கு சொன்ன அதே விதி தான். அறிவு திருட்டு. மற்றவங்க பேசி 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 இவங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். புத்திசாலிகள்னு ஒருத்தர் தெரிஞ்சாலே அவங்கள விட்டு தள்ளி நின்றுட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. இந்த விருச்சிக லக்னம் தான் கொஞ்சம் சட்டத்துக்கு புறமான வழியில் பணம் சம்பாதிக்கலான்னு ஆசைப்படும். அது தெரிஞ்சு அறிவாளியான புதன் வந்து இவங்களுக்கு ஆட்டையை போட்டு போயிடும். சில நேரங்களில் அது லாபமும் தரும், பல நேரங்களில் உயிர் பலி கூட எடுத்துடும். அந்த அளவுக்கு மோசமான அமைப்பு. தனுர் லக்னத்துக்கு நண்பனே அட்டமாதிபதியாக வராரு. 8 கூடையவர். தான் உச்சம் பெற வீடே அட்டமாதிபத்திய வீடுங்கனால இவங்க வெளியூர் வெளிதேசம் வெளிநாடு போயிட்டு செட்டில் ஆகிக்கிட்டு பேராசைப்படாமல் உழைப்பை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தாங்கனாலே போதுமானது. தாயாதி வர்க்க உறவுகளால் நிச்சயமாக ஒரு வருத்தத்தை சந்திப்பாங்க. பிரயாணங்களின் போல விபத்துகளை சந்திக்கிறது அதிகமாக இவங்களுக்கு அர்த்தம் இருக்கும். நீர்நிலைகளில் ரொம்ப டேஞ்சராக கவனமாக இருக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு உண்டு. மகர லக்னத்துக்கு சூரியன் அட்டமாதிபதி. தகப்பனாதி வர்க்கம், அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க, அரசு அலுவலர்கள் இவங்க மூலமாக வரும். அதிகாரத்தை இவங்க விரும்ப ஆரம்பித்தாங்கனாலே இவங்களுக்கு அட்டமாதிபத்தியம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். உழைப்பின் மேன்மையை கொடுக்கக்கூடிய மகர லக்னம் அட்டமாதிபதி சூரியனுங்கிறனால இந்த அதிகாரத்தை விரும்புகிறேங்கிற பேரில் ஹெவி லாஸை சந்திக்கக்கூடிய விதிகள் இருக்கும். கும்பத்துக்கு அட்டமாதிபதி நண்பனே புதன். அப்போ இவங்க புத்திசாலிகள்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது, பேப்பர் ட்ரேடிங்கு, இந்த டாக்குமெண்டேஷன் ஃப்ராடுகளில் சிக்கிக்கிறது, அதில் பேராசைப்பட்டுட்டு மாட்டிக்கக்கூடிய விதிகள் உண்டாகிறதுங்கிறது இருக்கும். மீனத்துக்கு அட்டமாதிபதி சுக்கிரன். பெண்களால் கெடுதல், கூட பிறந்தவங்களால் அசிங்கம் அவமானம், வயசு பொண்ணுங்களை நம்பி ஏமாந்து போகிறது, பெண்களை நம்பி பெரும் பொருளை இழக்கிறது. சுக்கிரன் வேறு இங்கே வந்து உச்சமாகிறவர் இல்லையா, அதீத காம சிந்தனையினால் மிகப்பெரிய ஆபத்துகளை சந்திக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கே சுற்றி எப்படி வந்தாலும் பேராசை அட்டமாதிபதியை உங்களிடம் கூட்டி வரும். பேராசை இல்லாமல் நீங்கள் இருந்துட்டீங்கனால அட்டமாதிபதி உங்களை விட்டு விலகி போவார். அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது, உழைக்காமல் வர்ற பணத்துக்கு ஆசைப்படாமல் இருக்கிறதை செய்யுங்க. அட்டமாதிபதியும் கிடையாது, ஒரு ஒன்றும் கிடையாது என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.